கர்த்தருக்கு சோத்திரம். மனிதனுடைய வாழ்க்கையில சில தோல்வியை சந்திக்காத மனிதர்கள் யாருமே இல்லை இந்த உலகத்துல. ஏன்னா மனிதன் ஒரு முயற்சி எடுத்து வைக்கும்போது அது பல விதத்துல போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் தாண்டிதான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு இலக்கையும் வெற்றியான ஒரு இலக்கையும் நோக்கி பயணிக்க முடியும். ஆனா நம்ம சில நேரங்கள்ல தோல்வியே சந்திக்கிறதுனால நம்ம சோர்ந்து போயிடுறோம். அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியாம துவண்டு போயிடுறோம். நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது ஒன்று, நீ தோல்வியே சந்திக்கிறையா, விசுவாசத்தோடு முன்னேறு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு பணத்தை ரெடி பண்ணி தான் குடும்பத்தில் உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் அதுல போட்டு நம்ம முயற்சி பண்ணுகிறோம். ஆனாலும் அதுல தோல்வியே சந்திக்கிறேனே, இதுக்கு பிறகு என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நான் இனிமேல் எப்படி அடுத்த இலக்க அடுத்த ஸ்டெப் எடுத்து முன்னேற முடியும் அப்படின்னு நம்ம சில பேர் நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம் ஈசாக்கோட வாழ்க்கையை பத்தி. ஈசாக்கு பாருங்க, கோர் பள்ளத்தாக்குல போய் அவன் யாருக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் கொடுக்காம ஒரு துறவை வெட்டி அங்க இருக்கிறான். அங்க தண்ணீர்ல இருந்து விவசாயம் பண்ணி அங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனா அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அவன் நல்ல ஆசீர்வாதமாக இருக்குது பிடிக்கல. அங்கிருந்து திரும்ப அவனை விரட்டுறாங்க. அவன் இன்னொரு இடத்துக்கு போறான். அங்க அதே மாதிரி ஒரு துறவை வெட்டி அதுக்கு சித்னா என்று பெயரிட்டு அங்கேயும் அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான். திரும்பவும் வராங்க, அவனோடு வாக்குவாதம் பண்றாங்க, நீ இங்க இருக்க கூடாது, நீ இதுல இருந்து நீ கிளம்பணும், இது எங்கக்குள்ளது அப்படின்னு வாக்குவாதம் பண்றாங்க. திரும்ப மூணாவது ஒரு இடத்துக்கு போறான். பாருங்க, ஒரு மனிதனுக்கு இருக்கிற இடத்துல இருந்து விரட்டி விட்டு நிக்கிற இடத்துல எல்லாம் அவனுக்கு அடி உழுது, நீ இதுல இருந்து போயிடணும். ஆனா அவன் அவங்களோட வாக்குவாதம் பண்ணல, தன்னுடைய முயற்சியை அவன் கைவிடல, அவன் தோல்விய அவன் ஒத்துக்கல. நான் திரும்பவும் போவேன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போய் ரெகபாத் இடத்துல அந்த இடத்துல அவனுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தார். அங்க அவன் நினைச்சதை விட அவனுக்கு 100 எத்தனையான பலனையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக அவனுக்கு கொடுத்தார். பாருங்க, ஆடு மாடுகள் எல்லாம் கொடுத்தார். அதற்கு பிறகு அவங்ககிட்ட அவங்க அந்த ஜனங்கள் வாக்குவாதம் பண்ணல. அவன்கிட்ட திரும்ப சொல்றாங்க, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று நாங்க விசுவாசிக்கிறோம். பாருங்க, அவங்க சொல்லல, எப்பா உன்னுடைய ராசினாலதான் உன்னுடைய அதிர்ஷ்டம் தான் இப்படி இருக்குன்னு அவங்க சொல்லல. உன் கூட கர்த்தர் இருக்காரு, நீ எங்க போனாலும் நீ நல்லா இருப்ப, அதனால உன்னோடு நாங்க சமாதானமாக போக பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த ஜனங்கள் சொன்னாங்க. பாருங்க, உங்களை துரத்துகிற, உங்களை நீங்க நல்லா இருக்கக்கூடாது என்று உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய வியாபாரத்துல, உங்க குடும்பத்துல நீங்க முன்னேறக்கூடாது என்று சில பேர் இருப்பாங்க. அவங்க தடை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முன்னேற விடாம ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு இடைஞ்சலை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அவங்க மத்தியில நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது, முன்னேறி செல்லணும். ஒரு அடி முன்னாடி எடுத்து வைத்து, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் இருக்கிற பலத்தோடு நான் போறேன்ப்பா, நீர் எனக்கு உதவி செய்வீங்க, உம்முடைய பலன் என்னோடு இருக்கும், என்கிட்ட ஒண்ணு இல்லை ஆனாலும் நீர் என்னோடு இருக்கிறீர் என்று நீங்க விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க எதுவுமே கையில ஒண்ணுமே இல்லாம நீங்க ஒரு அடி எடுத்து விசுவாசத்தோடு முயற்சியை வைக்கும் போது, சோர்ந்து போகாம நீங்க முன்னேறும் போது கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களுக்கு தடைப்பட்ட காரியம், உங்களுக்கு விரோதமாக எண்ணவர்கள் மத்தியில கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.